ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் wrapping அதை வந்து எப்படி போர்டில் வந்து நம்ம ரேப் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தாராளமாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து 1 கட், 2 கட், 4 கட் அண்ட் 6 கட் பேங்கிள்ஸ் வரைக்குமே வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லிடுவேன். நம்மளோட பேங்கிள் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து ரேப் பண்ணுற ஸ்டைலு, ஸோ எப்படி நம்ம பேங்கிளில் வந்து ரேப் பண்ணுறோம் அந்த ஸ்டைல் பொறுத்தும் டிஃப்ரெண்ட் ஆகும். எது டிஃப்ரெண்ட் ஆகும்னா, அந்த த்ரெட்டு வந்து நம்ம எடுக்கிற அந்த மெஷர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இன்னொன்று பேடோட லென்த்து பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம ஒரு எக்ஸாம் பேட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த எக்ஸாம் பேட் எடுத்திருக்கேன். ஸோ இதோட லென்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 35.5 இருந்ததுன்னு நினைக்கிறேன். 35.5 சென்டிமீட்டர் இருந்தது இந்த பேடோட லென்த்து. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் அந்த த்ரெட்டு வந்து எத்தனை டைம்ஸ் நம்ம எடுக்கணும்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் கேலண்டர் அட்டை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த கேலண்டர்னால் ஒரு சில கேலண்டர் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து பெருசாகவும், ஒரு சில கேலண்டரோட ஹைட் வந்து சின்னதாக கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அந்த பேடோட லென்த்தோ இல்லை கேலண்டரோட லென்த்தோ அதை பொறுத்தும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ என்னோடய எக்ஸாம் பேடோட லென்த் வந்து 35.5 அப்படின்றப்போ நான் வந்து எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 37 to ஒரு 40 நான் எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 45 நான் ஸ்டாண்ட்ஸ் தான் நான் எடுப்பேன். ஸோ அதை நான் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கேலண்டரில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சில கேலண்டர் வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும். அப்படி 30 சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 35க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லலை. ஸோ 33 to நீங்கள் 40 வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அந்த கேலண்டரோட லென்த்தை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் எடுக்க போகிறது வந்து 45 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 45 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் த்ரெட்டு வந்து ரேப் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் 37 to 40 அந்த ரேஞ்சுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பிகினருக்கு சொல்கிறேன். பிகினராக இருக்கிறப்போ சில பேத்துக்கு இப்போ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து இப்போ 2 கட் பேங்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 கட் பேங்கிளுக்கு வந்து எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணுன்ட்டு உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பிகினராக இருக்கிறப்போ நீங்கள் ஒரு 45 ஸ்டாண்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ ஒரு பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி செல்லோ டேப் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த த்ரெட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நூல் சுற்றும் போது அந்த நூல் வந்து விலகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸு இல்லைன்னா இந்த மாதிரி செல்லோ டேப்பு ஏதாவது வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே அந்த த்ரெட்டை போட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் பேடில் வந்து ரேப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக வெளியில் வராமல் சிக்காகாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து அந்த எக்ஸாம் பேட் நான் எடுத்துக்கிட்டேன்ல, அந்த எக்ஸாம் பேடில் த்ரெட்டை இந்த மாதிரி வச்சு நீங்கள் நான் 45 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் சுற்றுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி நான் சுற்றுறேனோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. டைட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து டைட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்படி லூஸ் விட்டீங்க அப்படின்னா அந்த நூலுமே வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நூல் சுற்றுறப்ப ஒரு நூல் பக்கத்தில் அந்த மாதிரி தான் சுற்றணும். ஒரு நூலுக்கு மேலே ஒரு நூல் வந்து நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து ரேப் பண்ணும்போதே ஒரு நூல் பக்கத்தில் அந்த மாதிரி மட்டும் நீங்கள் த்ரெட்டை வந்து ரேப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி ரேப் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும்.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இது வந்து ரொம்ப ஸ்லோவாகவே தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட் டே மட்டும் தான் வந்து இந்த த்ரெட் ரேப்பிங் எப்படி பேங்கிளில் வந்து நம்ம த்ரெட்டை ரேப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸ்க்கு வந்து நம்ம டிசைன்ஸ் தான் நம்ம பார்ப்போம். அப்படின்றப்போ நான் வந்து எப்படி நான் உங்களுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும், எத்தனை ரேப் பண்ணணும், எப்படி ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா, உங்களோட ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ நீங்கள் வந்து நாளைக்கான கிளாஸ்க்கு இன்றைக்கே நீங்கள் பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த எண்டாகிற இடத்துல த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி ஈவனாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு நூலுக்கு மேலே ஒரு நூல் அந்த மாதிரி மேலே மேலே தெரியாமல் எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்க மாதிரி வந்து அந்த த்ரெட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து த்ரெட் ரேப் பண்ணும்போது ஒரு நூல் வந்து இப்படி மேலே வர்றது அந்த மாதிரி இருக்காமல் இருக்கும். ஸோ நான் இதுக்காக சொல்கிறேன்னு புரியும். ஏன்னா நூல் வந்து மேலே மேலே வந்துச்சு அப்படின்னா நம்மளால் டிசைன்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணும்போதே வந்து இந்த இதெல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மேலேருந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும் அந்த த்ரெட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் த்ரெட்டை வந்து இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக இந்த ஸ்டோன்ஸ்க்கு யூஸ் பண்ணோம்ல ஃபெவிக்ரில், அந்த ஃபெவிக்ரில் தான் வந்து இப்போ எடுத்து அந்த த்ரெட்டில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அந்த எதுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணும்போது ஒரு நூல் வந்து ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி ஆகும். ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஈவன் எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வந்து க்ளூ கொடுத்துருக்குறது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்ம கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணணும் அதுவும் மெஷர் பண்ணி நான் கட் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த பேப்பரில் நோட் பண்ணிட்டு இருந்தாலும் 1 கட் 2 கட்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அதை வந்து நம்ம இதில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கட் பேங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன். 2 கட் பேங்கிளுக்கு வந்து நான் 45 ஸ்டாண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த 45ன்றது வந்து பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 45 ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாண்ட்ஸுமே வந்து உங்கள் பேங்கிள் சைஸ் பொறுத்தும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதை நான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 கட்டுக்கு வந்து 45 எடுத்திருக்கேன். அப்போ 2 கட்டுக்கு நம்ம 45 எடுத்தோம்னா 1 கட்டுக்கு வந்து 90 நம்ம எடுக்கணும். ஸோ 90 எடுக்கிறப்ப நம்மளால் ஒரேடியாக 90 எடுக்க முடியாது. நீங்கள் 45 அந்த மாதிரி கூட நீங்கள் 90 எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4 கட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 கட்டுக்கு வந்து நம்ம ஒரு 26 ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதே இது வந்து 6 கட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 ஸ்டாண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேலண்டர் அந்த லென்த் பொறுத்தும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிளோட சைஸு, பேங்கிள் சைஸ்க்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மேலே கொடுத்துருக்கேன்ல அந்த அந்த மெஷர்மெண்ட் வந்து 24 to 28 வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே 210 to 212ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 to 10 எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் 5 to 8லேருந்து 5 to 10 ஸ்டாண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இது வந்து 2.10 to 2.12. ஸோ இதே கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்குறோம்ல அந்த மெஷர்மெண்ட்லேருந்து ஹாஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னாலே போதும். கிட்ஸுக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது வந்து நான் வந்து பிங்க் கலர் பேங்கிள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து டார்க் கலரு பேங்கிள் நீங்கள் எடுத்திங்கன்னா டார்க் கலர் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஏன்னா நீங்கள் இப்போ ஒயிட் கலர் நீங்கள் எடுத்துருக்கீங்க, பேங்கிள் ஒயிட் கலர் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ரெட் கலர் த்ரெட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன கேப்பில் கூட அந்த ஒயிட் கலர் பேங்கிள் வந்து அப்படியே தெரியும். ஸோ அது ஸ்கிப் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன கலர் பேங்கிள் எடுக்கிறீங்களோ அந்த கலர்லேயே நீங்கள் த்ரெட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான். ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே இது வந்து ஒரு பேடு வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு, அந்த லென்த் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து 2.4 to 2.8 வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இதே 1 கட் 2 கட் 4 கட்டு அண்ட் 6 கட்டுக்கு நான் சொல்கிறேன். 1 கட் அப்படின்னா நீங்கள் 55 to 60 ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 60 ஸ்டாண்ட்ஸ் ஒரு ஏடியா நம்ம எடுக்க முடியாது. ஸோ 30 + 30 முதல்ல நான் சொன்னேன் பாருங்கள், 45 + 45 அந்த மாதிரி நீங்கள் 30 + 30 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதே இது வந்து 2 கட்டுன்றப்போ நீங்கள் 37 எடுத்துக்கலாம். 37 எடுத்துக்கலாம். இதே 4 கட் நம்ம வந்து இப்போ 45 எடுத்துருக்கோம், இதில் வந்து நீங்கள் 37 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 4 கட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதே இது 6 கட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பேங்கிள்கான மெஷர்மெண்ட். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த த்ரெட் எடுத்து பார்ப்போம். இது நல்லாவே வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த அப்ளை பண்ணதுலேருந்து 1 சென்டிமீட்டர் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயும் கம் அப்ளை ஆகிருக்கும், மேலேயும் வந்து கம் அப்ளை ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து மேலேயும் கீழேயும் இதாகாது. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஏன்னா நம்ம இடையிலே வந்து கட் பண்ணியிருப்போம் லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணுற த்ரெட்டு. ஸோ அதையும் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ த்ரெட்டை வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அது ஸ்ட்ரைட்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து த்ரெட் wrapping எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ண உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான கிளாஸில் வந்து உங்களுக்கு இந்த த்ரெட்டை வந்து எப்படி பேங்கிளில் நம்ம ரேப் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்தடுத்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்துருவேன்.